M = M அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 9th CBSEக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷோ ஹவு √5 கேன் பி ரெப்ரசென்டட் ஆன் த நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம √2 √3 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது தான் இந்த √5 எப்படி நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் போன இது மாதிரியே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். 0 1 2 3 எக்ஸட்ரா அப்படியே நம்பர் லைன் சிஸ்டம் இருக்கும். நம்ம போன இது மாதிரி என்ன செய்யணும், ஓல இருந்து ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க, ஒரு யூனிட். ஸோ லைன் எடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஓஏவுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணுங்க, பி. இதுவும் எனக்கு ஒரு யூனிட் தான் இருக்கணும். ஓபியை ஜாயின் பண்ணுங்க, இது 90 டிகிரி வந்துருச்சு. இப்போ ஓபியினுடைய லென்த் வேணும். நம்ம நார்மலாக பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், இது 2 வந்துடும். அப்போ ஓபியினுடைய வேல்யூ √2. ஸோ இதனுடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ வந்துருச்சு, √2 கிடைச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் புரியும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஓபி லைனுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் டிரா பண்ணுங்க. அதுக்கு பேர் ஓசின்னு எடுத்துக்கோங்க, 90 டிகிரி. ஒரு யூனிட் தான் அதனுடைய அளவும் இருக்கணும். அடுத்து என்ன செய்ய போறீங்க, ஓசியை ஜாயின் பண்ண போறீங்க. ஓசியை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஓசி வேணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அதே மாதிரியே ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். OB ஸ்கொயர் அப்படிங்கிறது √2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ √2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். √2 ஸ்கொயர்னா 2, 2 பிளஸ் 1 எவ்வளோ வந்துடும் எனக்கு 3. OC ஸ்கொயர் 3 அப்படின்னா OC ஈக்குவல் டு √3. ஸோ இது எனக்கு √3 வந்துடுச்சு. அடுத்து என்ன செய்யணும், இதுல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணணும், சிடி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் சிடி 90 டிகிரி வர மாதிரி, அதுவும் ஒரு யூனிட் தான் வரணும். அதுக்கு பேர் டி. திருப்பி ஓடியை ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரியே ஓடி ஜாயின் பண்ணீங்கன்னா இது என்ன வரும்னா எனக்கு 4 யூனிட்ஸ் வரும். தட் இஸ் 3 + 1 4னா இது 2 யூனிட்ஸ் வரும். √4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரியே ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர்னா 4, 2 வந்து. அடுத்தது என்ன செய்ய போறீங்க, டில இருந்து பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறீங்க ஈக்கு. ஒரு யூனிட் தான். ஸோ இதை ஜாயின் பண்ணுங்க. ஸ்பைரல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கு √5 கிடைக்கும். ஓஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர், ஓஇ ஸ்கொயர் போட்டீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் எனக்கு √5க்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ட்ரையாங்கிள் போடும்போது அதனுடைய லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம் பித்தாகரஸ் யூஸ் பண்ணி. இப்போ என்ன செய்யணும், ஓல இருந்து இ வரைக்கும் லைனை வச்சுக்கிட்டு டிரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாட்டர் லைன் அப்படியே நீங்க போட்டீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்ல வந்து நிற்கும். ஸோ நீங்க நம்பர் லைன் சிஸ்டம்ல ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு யூனிட்டா எடுத்து போட்டுட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்போ √5 கண்டுபிடிச்சோம், √6 இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் √7 இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அப்படியே நம்ம 90 டிகிரி போட்டுட்டு வந்தோம்னா எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். ஸோ இதான் √5 நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போறோம். அடுத்த எக்ஸசைஸ்க்கான விஷயத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.